வருவோம். நான் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன் லிங்க். ஓகே, ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகேவா? ஓகேவாப்பா? ஓரளவுக்கு ஓகே, ஃபைன். ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூடியூப்பில் நானே லைவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து இந்த கம்ப்யூட்டரில் ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுவேன், அதனால் தெரியும். இப்போ திடீர்னு எலிஷா பிரதர் லைவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன், சாரி. ஸோ ஓகே, நம்ம வந்து கொலோசியர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 2வது கிளாஸ்க்கு நம்ம வந்து வந்துருக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். கொலோசே அப்படின்ற பட்டணம் எங்கே இருக்குது, அந்த பட்டணத்துக்கும் பவுலுக்கும் என்ன சம்பந்தம், கொலோசே சபையில் வந்து ஊழியம் செஞ்சது யார், யார் சுவிசேஷம் சொல்லி கொலோசே சபை வந்து உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் பிலோமோன், ஒலேசிமு இவங்க பற்றியெல்லாம் பார்த்தோம். எப்பாப்பிராவை குறித்து பார்த்தோம். எப்பாப்பிரா தான் சுவிசேஷம் சொல்லி கொலோசே சபை வந்து உருவானதை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வந்து போன வாரம் படித்தோம். அதுக்கப்புறம் கொலோசே நிருபத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக எழுதினாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன் எழுதுறாரு அப்படின்னும் போது சில காரணங்களை நம்ம வந்து பார்த்தோம். அதில் 3 காரணங்கள் பார்த்தோம். அந்த 3ல் 3வது முக்கியமான காரணம் வந்து அன்னைக்கு இருந்த கலாச்சார சூழ்நிலையில் அவங்களுடைய சபையில் அல்லது அன்னைக்கு இருந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்ததை பார்த்தோம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஞானவாதம் மற்றும் தத்துவ சிந்தனைகள், அதுக்கப்புறம் யூத முறைமைகள் மற்றும் அசட்டிசம், அதுக்கப்புறம் மர்மவாதம், தேவதூதர் வழிபாடு, அப்புறம் பேகனிசம், எம்பரர் வர்ஷிப், அரசரை வழிபடுதல், அதுக்கப்புறம் மெட்டீரியலிசம், பொருளாதார வாழ்வியல் மற்றும் இன்பவாதம், மெட்டீரியலிசம் அண்ட் ஹெடனிசம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அன்னைக்கு வந்து அவங்க கலாச்சாரத்தில் ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் என்ன செய்யுதுன்னா சபையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி சபையை பாதிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதில் என்ன செய்கிறாரு சொல்கிறார், அதுக்கு பதில் சொல்கிறார். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்றதை நம்ம நிருபத்துக்குள்ளே நம்ம படிக்கும்போது தெளிவாக அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பதில் சொல்கிறார். ஓகே, இதை குறித்து தான் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ மெயினாக எதுக்காக எழுதுறாருன்னு பார்க்கும்போது, முதல்ல விசுவாசிகளினுடைய விசுவாசத்தில் அவங்க என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்தன் தேர் ஃபெய்த். 2வது ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், தவறான உபதேசங்களை எதிர்கொள்ளுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அப்புறம் 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அந்த புதிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி ஜனங்கள் வந்து உற்சாகமாக எப்படி புதிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதை குறித்து டீச்சிங்ஸும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே கொடுக்குறத வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பர்பஸில் வந்து நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் எழுதின நிருபத்தில் இருக்கிற கண்டென்ட் என்னன்றதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கொலோசியர்கள் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்ற முக்கியமான சில கருப்பொருள்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொலோசியர்கள் எழுதின நிருபம் கீ தீம்ஸ், சரிங்களா? முக்கியமான கருப்பொருள்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சில முக்கியமான கருப்பொருள்களை அவர் வந்து இந்த நிருபத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, மென்ஷன் பண்ணார். வாட் ஆர் த கீ தீம்ஸ் ஆஃப் திஸ் எபிசில்? சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜீசஸ் கிரைஸ்டினுடைய சுப்ரீமசி, இயேசு கிறிஸ்துவின் உன்னதத்தன்மை. இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். இப்போது ஒரு கலாச்சாரத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூத கலாச்சாரத்தை என்ன செய்யணும், பின்பற்றணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேற ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சர்ச்சில் இயேசுவை கும்பிடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் நீங்கள் யாரையும் கும்பிட்டுருங்க, ராயனையும் ராஜாவையும் வழிபட்டுருங்க, எதுக்கு தேவையில்லாமல் உயிருக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ராஜாவை நீங்கள் கும்பிடலைன்னா உங்களுக்கு என்ன, உங்கள் உயிர் என்ன செஞ்சிடும்,
போயிடும். எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவே ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் சொல்லிட்டார்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சில் இயேசுவை கும்பிடுங்க, வெளியில போய் யாரை கும்பிடுங்க, ராஜாவை கும்பிடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சில பேர் வந்து சொல்லலாம், எல்லாம் ரைட், இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்து எதுக்காக வந்திருக்கிறார் தெரியுமா? ஏழைகளாகிய நம்மை பணக்காரர்களாக்கும்படியாக தான் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்ல நிலம், வீடு, காரு, பங்களான்னு வாங்கி இந்த உலகத்துல சொத்துக்களை சேர்த்து இன்பமாக என்ன செய்யணும், வாழணும். மெட்டீரியலிசம் அண்ட் ஹெடனிசம், சுகபோக விரும்பிகளாக நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா தேவன் வந்து யாருடைய சுகத்தை விரும்புகிறார்? தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதனால நம்ம ரொம்ப சுகபோகமா இருக்கணும் தான் தேவனுடைய விருப்பம் அப்படின்னு சில பேர் என்ன செய்யலாம், சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய சொந்த பிரின்சிபல்ஸ், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வச்சிருக்கிற கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகள், கொள்கைகளை, ஒழுக்க நெறிமுறைகளை, லீகலிசம் ஒழுக்க நெறிமுறைகளை சபையிலேயே என்ன செய்வாங்க, திணிப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் இருக்கிற அந்த குருவினுடைய சீஷர்களே, அரிஸ்டாட்டிலுடைய சீஷர்கள், ஹிப்போக்ரட்டிஸுடைய சீஷர்கள், சாக்ரட்டிஸுடைய சீஷர்கள், இவங்களாம் பாருங்க எவ்வளோ தன்மையா என்ன செய்கிறாங்க, வாழ்றாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அப்போ எவ்வளோ ஒழுக்கமா இருக்கணும். அதனால அந்த ஒழுக்கங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும், பின்பற்றணும். இப்படி இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள வாழ்றவங்க மட்டும்தான் யாரு, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதை தொடாதே, இதை தீண்டாதே, ருசி பாராதே அப்படியெல்லாம் சொல்லி ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை உருவாக்கி அதற்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைக்க முயற்சி செய்வாங்க. இது ஒரு விதமான மக்கள் சபையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தத்துவ ஞானத்தின் மேல அன்பு, உலக ஞானத்தின் மேல அன்பு, லவ் ஃபார் ஃபிலாசபி, லவ் ஃபார் ஃபிலாசபி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், நிறைய தத்துவங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் வந்து நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தாங்க, இன்னைக்கும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த காலத்து தத்துவ ஞானிகளுடைய புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு அந்த தத்துவங்களை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதிலிருந்து நிறைய நல்ல விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதன்படியும் நம்ம என்ன செய்யலாம், வாழலாமே. இயேசு கிறிஸ்துவ ஒரு பக்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பட் தத்துவ ஞானிகள் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, அதையும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அந்த தத்துவங்களை உள்ள கொண்டு வந்து என்ன செய்வாங்க, நுழைச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே அன்னைக்கு கொலோசை சபையில் ஒரு பிரச்சனையாக என்ன செஞ்சது, இருந்தது. இதை அட்ரஸ் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதை அட்ரஸ் பண்றதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற தீம், முக்கியமான கருப்பொருள் என்ன தெரியுமா? நத்திங் இஸ் கிரேட்டர் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலானது எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லாவற்றிற்கும் மேலானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டுமே சுப்ரீமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சுப்ரீம் அத்தாரிட்டி என்ன செய்து இருக்குது. ஏன்னா அவர் யாரு, அவர் என்ன, அந்த டீட்டெயில் எல்லாம் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கீ தீம் என்ன, எதனால இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை குறித்து அந்த சபையிலே நிறைய பிரச்சனைகள் என்ன செய்கிறது, வரக்கூடியதாக இருக்கிறது. கலாச்சார தாக்கங்களினாலே பற்பல நபர்கள் சபைக்கு வருவாங்க இல்லையா, ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தை என்ன செய்வாங்க, உள்ள கொண்டு வருவாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நோ, இது எதுவும் முக்கியம் இல்லை. யார் மட்டும்தான் முக்கியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முக்கியம். சுப்ரீமசி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத தன்மை. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற டீம் என்னதுன்னா, சுப்ரீமசி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உன்னத நிலை, இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னத நிலை. இதை எங்க சொல்றாரு அப்படின்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 to 20 வரைக்கும். கொலோசியர் 1:15 to 20 வரைக்கும் இந்த முக்கியமான கருப்பொருளை அவர் சொல்றாரு. இது வந்து முக்கியமான, முதல்ல நம்ம பார்க்குற முக்கியமான கருப்பொருள்களில் ஒன்று.
ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பற்றி பேசுகிறாருன்னா, சரி இந்த இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றை விட மேலானவர் இல்லையா, இந்த இயேசு கிறிஸ்து தான் உன்னதமானவர் இல்லையா, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தராரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு லிபரேஷன், நமக்கு ஒரு விடுதலையை என்ன செய்கிறார், தருகிறார். அது நீங்கள் என்ன தத்துவங்களாக இருக்கட்டும், கோட்பாடுகளாக இருக்கட்டும், என்ன சடங்காச்சார முறைமைகளாக இருக்கட்டும், கலாச்சாரங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தினையும் அதனுடைய முறைமைகளையும் பெருசாக பேசுவாங்க இல்லையா. இப்போ கிரேக்கர்களை போய் கேட்டிங்கன்னா, கிரேக்கர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில், எங்கள் கலாச்சாரம் தான் சிறந்தது. யூதர்களை போய் கேட்டிங்கன்னா, யூதர்கள் எங்கள் கலாச்சாரம் தான் சிறந்தது. இந்தியர்களை கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே நிறைய கலாச்சாரம் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் அவங்க கலாச்சாரம் சிறந்ததுன்னு, சவுத் இந்தியன்ஸ் அவங்க கலாச்சாரம் சிறந்ததுன்னு, இப்படி உலகத்தில் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தையும் அவங்கவுங்க தத்துவங்களையும் அவங்கவுங்க போதனைகளையும் சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றை விட மேலானவராக காமிச்ச உடனே என்ன ஆயிடுது, இயேசு கிறிஸ்து தரும் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து தரக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை என்ன செய்யுது, விடுதலை ஆக்கிறது. நீங்கள் இப்போ எதற்கும் அடிமையானவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு தீமை கொண்டு வராரு. ஸோ நீங்கள் ஒரு லீகலிசம்க்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெட்டீரியலிசம்க்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிலாசபிகளுக்கு அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ராயனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை கட்டுக்குள்ளே வைக்குதோ அது எதற்குமே நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, இந்த மேன்மையான இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு லிபரேஷனை தராரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தராரு அப்படின்றது செகண்ட் ஆஸ்பெக்டாக கொண்டு வராரு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலம் விடுதலை, லிபரேஷன் த்ரூ ஜீசஸ். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லிபரேஷன் த்ரூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் விடுதலை. இயேசுவின் மூலம் விடுதலை இது எங்க சொல்றாரு அப்படின்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 13 to 15 வரைக்கும் இதை பத்தி பேசுறார். இது முக்கியமான தீமாக நம்ம பார்க்குறோம். மூணாவது நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை தராரு, இயேசு கிறிஸ்து ஒரு லிபரேஷன் உங்களுக்கு தராரு, நீங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை, ரைட். இந்த விடுதலையான வாழ்க்கையை எப்படி வாழ்றது, ஹவு டு லிவ் திஸ் லைஃப் ஆஃப் ஃப்ரீடம், அதுதான் மூணாவது முக்கியமான கருப்பொருளாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் என்ன செய்கிறார், எழுதுறார். ஹவு டு பி ஃப்ரீ, இயேசு கிறிஸ்துவில் நாம் எப்படி விடுதலையாக இருக்க முடியும். அவர் தராரு, ஓகே, பட் நாம் இருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு இல்லையா. ஸோ நாம் அந்த விடுதலையான வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறது, ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃப்ரீடம், அதை தான் நெக்ஸ்ட் விஷயமா அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அதை மூணாவது நம்ம பார்க்குறோம், எக்ஸ்பீரியன்சிங் ஃப்ரீடம். விடுதலையை அனுபவித்தல். சரிங்களா. இது கொலோசையர் 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல இதை பத்தி பேசுறார். இந்த 3 முக்கியமான கருப்பொருள்களை மையப்படுத்தி தான் இந்த நிருபம் முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. These are the 3 important key themes which we are seeing in this episode. இந்த நிருபத்தில் நம்ம பார்க்கிற முக்கியமான கருப்பொருள்கள் இந்த 3 கருப்பொருள்கள் தான். இதை 3 கருப்பொருள்களை மையமாக வச்சு தான் இந்த நிருபமே என்ன செய்யப்படுது, எழுதப்படுகிறது. சரிங்களா. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த நிருபத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் எபிசோட்.
அழிச்சிடலாமா? எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கொலோசியர் நிருபத்தினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அமைப்பு. ஓகே. இந்த அமைப்புல வந்து நாலாக இந்த நிருபத்தை நம்ம என்ன செய்யலாம், இந்த கருப்பொருள்களை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். ஸோ இந்த கருப்பொருள்களை பேஸ் பண்ணி இந்த நிருபம் எப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிருபத்தை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதத்தன்மை, ஏற்கனவே அந்த கருப்பொருளில் பார்த்தோம். ஸோ உன்னதமான மேசியாவாக அல்லது கிறிஸ்துவாக உயர்த்தப்பட்டவராக யார் இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய சுப்ரீமசி, அகைன் அதுதான் சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நிலை. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் 1 to 23 வரைக்கும் இதை பத்தி தான் என்ன செய்யறார், பேசுறார். சரிங்களா? ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மேலான இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பாடுகள், சஃபரிங். பால் என்ன செய்யறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஏன் இவ்வளவு பாடுகளை சகிக்கிறாருன்னா, அவர் சகிக்கிறவர் யாருக்காக பாடு சகிக்கிறாருன்னா, அவர் யாரு? எல்லாத்தை விட மேலானவர். அவருக்காக நான் எவ்வளவு வேணா என்ன செய்வேன், பாடு சகிப்பேன். அதை எவ்வளவு சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் இருக்கு இல்லையா, அதோட தன்னுடைய பாடுகளை என்ன செய்கிறார்னா ரிஃப்ளெக்ட் பண்றார். அவர் படுகிற பாடுகளை என்ன செய்கிறார், ரிஃப்ளெக்ட் பண்றார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சம்பவம் இருக்கு, பாருங்களேன், அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஓகே. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனத்திலிருந்து 42ஆவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன சம்பவம்னா, அப்போஸ்தலர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக அப்போஸ்தலர்கள் என்ன செய்யப்படுறாங்க, கைது பண்ணப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. என்ன பண்ணப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை ஆக்கப்படுறாங்க. நீங்க வந்து இதை பிரசங்கம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மிரட்டப்படுறாங்க. பாடுகளை என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. அப்ப கடைசியா லூக்கா இப்படியா எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் 40, 41 வாசிங்க. 40, 41, 42 மூணுமே வாசிங்க. அப்போஸ்தலரை வரவழைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லி அவங்களை என்ன செய்யறாங்க, கட்டளையிட்டு அவங்கள வெளியே போக விடுறாங்க. இப்போ 41ஆவது வசனத்துல அவங்களுடைய மைண்ட் செட், இந்த அடி வாங்கின அப்போஸ்தலருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குதுன்னு சொல்றாரு. வாசிங்க. அவருடைய நாமத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்கள் அவங்க மைண்ட் செட் என்ன வந்துச்சு, அந்த அப்போஸ்தலருடைய மைண்ட் செட் என்ன வந்தது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்படுத்தத பாக்கியமாக நினைக்கிறாங்க இல்லையா. எங்களுக்கு அந்த கொடுப்புன்னு இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, நாங்க கொடுத்து வச்சிருக்கிறவங்க. எதுக்கு, அடி வாங்குறதுக்கு. இயேசு கிறிஸ்து எனக்காக அடி வாங்கினாரு, அவருக்காக அடி வாங்குறதுக்கு எனக்கு தகுதி கிடைச்சிருக்குதே அப்படின்னு யார் சந்தோஷப்படுறா, இந்த அப்போஸ்தலர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க.
கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்தில் அவருடைய பாடுகளை குறித்து அவர் என்ன செய்யல, பார்த்தீங்களா நான் இயேசு கிறிஸ்துக்காக சுவிசேஷம் சொன்னதுனால என்னை எப்படிலாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னை எப்படிலாம் துன்புறுத்துறாங்க பார்த்தீங்களா, நான் எவ்வளோ அவமானத்தை தாங்குறேன் பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அதை சந்தோஷமா என்ன செய்கிறார் சொல்றார். அதை தான் செகண்ட் அவர் எழுதுறார். இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபடுவதற்கு தயாராக இருந்தார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலின் பாடுகள் இரண்டாவது அவர் எழுதுறது பவுலின் பாடுகள். எதற்காக நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க எழுதிக்கோங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுலின் பாடுகள். 1வது அதிகாரம் 24 இருந்து 2வது அதிகாரம் 5 வரைக்கும். 1வது அதிகாரம் 24 இருந்து 2வது அதிகாரம் 5 வரைக்கும் இதை பத்தி எழுதுறார். சரியா? மூணாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கலாச்சாரத்தினால் வந்த பிரஷர், கல்ச்சுரல் இம்பேக்ட், கலாச்சாரத்தினால் வந்த சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்களுடைய கலாச்சாரத்தினால் வந்த இம்பேக்டுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் எதிரான போதனை. சரிங்களா? கல்ச்சுரல் ப்ரெஷர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டீச்சிங்ஸை அப்போஸ்தலனாகிய பவுல் அட்ரஸ் பண்றார். சரிங்களா? அப்போ தவறான உபதேசத்திற்கான பதில்கள், தவறான உபதேசத்தை குறித்த பதில்கள். இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது அதிகாரம் 6 இருந்து 23 வரைக்கும் இதை பத்தி பேசுறார். சரிங்களா? 4வது கடைசியா இந்த நிருபத்தினுடைய 4th பார்ட், கடைசி பகுதி எதை பத்தி பேசுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் புதிய வாழ்க்கை முறை, நியூ லைஃப் ஸ்டைல் ஆர் நியூ வே ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் புதிய வாழ்வு. இதான் கடைசியா அவர் எழுதுறது. அது 3வது அதிகாரமும் 4வது அதிகாரமும் அதை பத்தி எழுதுகிறார். சரிங்களா? அப்போ இந்த நிருபத்தை அவர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு போறாரு? இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலானவராக முதலிலே அவர் சொல்லிட்டாரு. அந்த மேலானவருக்காக இவர் படுகிற பாடுகளை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் இட் இஸ் ஒர்த், இவருக்காக பாடுபடுவதற்கு அவர் தகுதியுள்ளவர், முழுவதுமான தகுதியுள்ளவர். ஏன்னா அவர் அவ்வளோ உயர்ந்தவர். ஒரு மேலான விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ பாடு வேணா என்ன செய்யலாம், படலாம் இல்லையா? ஒரு உன்னதமான விஷயத்தை நாம் அபகரித்துக் கொள்வதற்காக அல்லது அதை நம்ம சொந்தமாக்கி கொள்வதற்காக எவ்வளோ பாடுகள் வேணால் நம்ம என்ன செய்வோம், படுவதற்கு தயாராகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவருக்காக பாடுபடுவது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபடுவதை குறித்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற கொள்கைகள் கோட்பாடுகளை அணுக வேண்டும். நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, உலகத்தில் நிறைய தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஓகே அப்படின்னு நம்ம சொல்றதுல தான் பிரச்சனை இருக்குது. இவங்க சொல்லுகிற தத்துவங்கள், இவங்க சொல்ற கோட்பாடுகள், இவங்க சொல்ற ஒழுக்கங்கள், இது எல்லாமே மனுஷ ஞானத்தினால் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை விட சிறப்பான கொள்கைகளை இவங்க சொல்லியிருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை விட சிறப்பானதை இவங்க சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. இருக்கிறதுலே உன்னதமானவர் ஒருவர் நமக்கு இருக்கும் பொழுது போய் இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகளை ஏன் நாம சார்ந்து கொள்ளணும்ன்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிற கேள்வி. அதுல இருக்கிற டேஞ்சர்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம இந்த உலகத்துல சில நல்ல விஷயங்கள்னு கேட்கும்போது இதெல்லாம் நல்ல விஷயம் தானே பிரதர், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சிஸ்டர், நம்ம ஓகே சொல்றதுக்கு முன்னாடி we have to filter. என்ன ஃபில்டர் பண்ணோம்னா கிறிஸ்துன்ற ஃபில்டர் கொண்டு வந்து வைக்கணும். அவரை தாண்டி அது நல்லதா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இருக்கிறதுலே உன்னதமானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால அதை பத்தி பேசுறாரு. கடைசியா இப்படி கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை முறைன்றது கம்ப்ளீட்லி நியூ. இட்ஸ் அ நியூ லைஃப் ஸ்டைல். இட்ஸ் அ நியூ லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை முறையே வேற ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அது என்னன்றது 2 அதிகாரத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்த டைட்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த நிருபத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. இப்போ நம்ம டைரக்டா 1வது அதிகாரத்துக்குள்ள போக போறோம். சரிங்களா? இது வரைக்கும் நடத்தின எல்லாம் புரிஞ்சது இல்லையா? ரைட். நவ் we are going to enter into epistle of Colossians. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம இப்போ வாசிக்க ஆரம்பிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம முதல்ல யாராவது கொலோசையர் கழுத நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 14 வசனங்கள் 14 வேர்சஸை வாசிக்கணும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் வாசிங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். முதல் 14 வசனங்கள், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை யார் வாசிக்க போகிறீங்க? நீங்கள் வாசிக்கிறீங்களா? நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த மைக் எடுத்து மாட்டிக்கணும். யார் வாசிக்கிறா? ஏன்னா இப்போ லைவில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கேட்கணும். ஜஸ்ட் அதை இதேமாதிரி மேக்னெட் தான், ஆட்டோமேட்டிக்காக அதை மாட்டிக்கும். ஓகே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எல்லாம் கவனமாக படிங்க. முதல் 14 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரருக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரணமாயிருக்கிற எப்பப்ராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கின வரும் இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஓகே, போதும், தேங்க்யூ. இப்போ நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி இது இந்த கொலோசையர் நிருபத்தினுடைய இன்ட்ரோ, ஒரு முன்னுரை, ஓப்பனிங் வேர்ட்ஸ். இந்த நிருபத்தை எழுதும்போது வாழ்த்துக்களோடு என்ன செய்கிறார், அவர் ஆரம்பிக்கிறார். யார் எழுதுகிறா, அப்புறம் அவருடைய வாழ்த்துக்கள் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, கொலோசையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், உண்மையுள்ள சகோதரர்கள், இவங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிதாவாகிய தேவனால் என்ன செய்யணும், உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர்களை வாழ்த்துறாரு. வாழ்த்துட்டு இந்த கொலோசையரை பற்றிய ஒரு அறிமுகம், நமக்கு யாருன்னே தெரியாது. இல்லை, கொலோசையர் யாருன்னு நமக்கு தெரியாது, வாசிக்கிற நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதை வாசிக்கும் போது இந்த கொலோசையர் விசுவாசிகளை குறித்ததான சில குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதையும் நம்ம இதிலிருந்து படிக்க முடியும்.
வேற என்ன நம்ம இதுல இருந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, வேற என்ன அப்சர்வ் பண்ணலாம்? இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சீங்க இல்லையா, வேற என்ன அப்சர்வ் பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் 14 வேர்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் இருக்கு, அப்புறம் கிரீட்டிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் கொலோசையர் விசுவாசிகளை பத்தி சில குறிப்புகள் இருக்கு. வேற என்ன இருக்கு? அதான் கொலோசை, அது வந்து கொலோசைய விசுவாசிகளுடைய பற்றிய சில குறிப்புகள், அதுலேயே அது வந்துடுது இல்லையா? ஸோ வேற என்ன நமக்கு பார்க்குறோம் இதில்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க ப்ரேயர், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையாருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து என்ன செய்யறாரு? சில விஷயங்கள், எதுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், எதுக்காக நான் உங்களுக்காக கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துறேன், ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ரெண்டுமே அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் எதற்காக இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ 2 ப்ரேயரை நம்ம பார்க்குறோம். எடுத்த உடனே 2 ப்ரேயர்ஸ், ஓப்பனிங் ப்ரேயர்ஸ் இல்லை ஓப்பனிங் வேர்ட்ஸ். பவுல் வந்து என்ன செய்யறாருன்னா 2 ஜெபங்கள். அதுல ஒன்று தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் செலுத்துதல். ரெண்டு விண்ணப்பம், வேண்டுதல். சரிங்களா? விண்ணப்ப ஜெபம். ஸோ இந்த 2 ப்ரேயர்ஸை தான் நம்ம அங்கே என்ன செய்யறோம் பார்க்குறோம். முதல் அதிகாரம் 3-8 வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுல பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையாருக்காக என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் செலுத்துறார். 1ஆவது அதிகாரம் 3-8. 2வது இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன செய்யறாரு? விண்ணப்பம் செய்கிறார். ஸோ விண்ணப்பம் எதற்காக? ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன செய்கிறார்? விண்ணப்பம் செய்கிறார். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 9-14 வரைக்கும் இருக்குது. 1ஆவது அதிகாரம் 9-14 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 2 ப்ரேயர்ஸை தான் நம்ம முதல் 14 வசனங்கள்ல பார்க்குறோம். சரிங்களா? சரி, என்னென்ன விஷயங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறார்? 3ஆவது வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு அப்சர்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க, என்னென்ன விஷயங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், என்னென்ன விஷயங்களுக்காக அவர் தேங்க்ஸ் கிவிங் பண்றாரு, இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்காக என்னென்ன விஷயங்களுக்காக அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ஸ் இட்ஸ் அ பைபிள் ஸ்டடி, கொஞ்சம் அப்படியே நீங்களும் என்ன செய்யணும், இன்வால்வ் ஆகணும். வாசிச்சு சொல்லுங்க. வெரி குட். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் விசுவாசம், அதற்காக என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார். இந்த ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் என்ன செய்யுது? இருக்கு. 2வது பரிசுத்தவான்கள் மேல அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அன்புள்ளவங்களா இருக்கிறாங்க. இது 2வது. 3வது பரலோகத்துல, ஆமா, இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு அவர் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. இந்த 3 விஷயங்களும் எதனால வந்துச்சுன்னு சொல்றாரு? எதனால வந்துச்சுன்னு சொல்றாரு? இந்த 3 விஷயங்களும் சுவிசேஷத்தினால வந்துச்சு. சரி, இப்ப நம்ம என்னென்ன எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாசம். விசுவாசம். யார் மேல விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசம். சரிங்களா? 2 இது ரொம்ப அப்போ இந்த சபையாரனுடைய விசுவாசத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துற அளவுக்கு அவங்க என்ன இருந்திருக்கிறாங்க? விசுவாசம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. 2வது பரிசுத்தவான்கள் மேல அன்பு. பரிசுத்தவான்கள் மேல் அன்பு. 3வது நம்பிக்கை.
அந்த நம்பிக்கை எங்க இருக்குது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 3 எதனால வந்தது? இந்த 3 இந்த கொலோசே சபையாருக்கு எதனால வந்தது? ஹவ்? எதனால வந்தது? சுவிசேஷம், காஸ்பல், சுவிசேஷம். 3 விஷயங்களை யாருக்கு தந்திருக்குது? இந்த கொலோசே சபை விசுவாசிகளுக்கு தந்திருக்குது. நமக்கும் அதுதான். நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கும், பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவங்களா இருக்கிறதுக்கும், பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை உடையவர்களாக நாம் இந்த பூமியில வாழ்வதற்கும் நமக்கு காரணமாக இருக்கிறது, பேஸாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது சத்திய வசனமாகிய சுவிசேஷம். அங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த சுவிசேஷத்தை நீங்க யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்றாரு? எப்பாப்பிரா. இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பாப்பிரா தான் சுவிசேஷம் சொல்லி இந்த சபை என்ன செய்யப்பட்டிருக்குது, ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ ஒரு தேவனுடைய தாசனாகிய எப்பாப்பிரா சுவிசேஷ வசனத்தை, சத்திய சுவிசேஷ வசனத்தை கொலோசையருக்கு என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். அதை கேட்டு உணர்வடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த நபர்கள் 3 விஷயங்கள்ல அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க. ஒன்று, அவங்க இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர், த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நபர் மேல அசையாத விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. 2வது, எல்லா பரிசுத்தவான்கள் மேலையும் ஒரு ஜெனுவினான ஒரு அன்பு உடையவங்களாக இருக்கிறாங்க. 3வது, பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யுது, நமக்கு நிச்சயமாக இருக்குது. அப்படின்ற அந்த ஃபியூச்சர் ஹோப், இனிமேல் நமக்கு கிடைக்க போகிற உன்னதமான ஒரு சுதந்திரம், உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த 3 விஷயமும் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் வருகிறது. பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்திய வசனத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும். இப்ப என்ன புரிஞ்சுக்குதுன்னா, இந்த சுவிசேஷம் ஜனங்களிடத்துல வரும்போது அதை கேட்கிறவங்க எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? தேவ கிருபை. தேவ கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட். தேவ கிருபையை அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலதான் என்ன செய்யுது, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உலகமெங்கிலும் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படிதான் உங்க பட்டணத்திலையும் அறிவிக்கப்பட்டது, எப்பாப்பிராவினால அறிவிக்கப்பட்டது. அந்த எப்பாப்பிரா கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து மேல உண்மையுள்ள ஒரு மனுஷனாக, உங்கள் பிஹாஃப் அவன் என்ன செய்யறான், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ இந்த சபையாரின் இடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம என்ன 3 விஷயங்கள்ல நம்ம என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். 1, இயேசு கிறிஸ்து என்னும் நபர் மேல நம்ம அசையாத விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ட்ராங்கான ஃபெய்த் உடையவங்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படியும் அப்படியும் ஆடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. 2வது, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலேயும் ஊக்கமான, ஜெனுவினான, சின்சியரான அன்புடையவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். 3வது, நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம், அந்த நம்பிக்கை, அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. 1 பேதுருல இன்னும் அழகான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வாசிங்க.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ம் எழுந்ததினாலே ம் அழியாததும் மாசற்றதும் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாராம். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதை பற்றியது அப்படின்னா, அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து தருகிறாராம். அந்த நம்பிக்கை நமக்குள் உண்டாக வேண்டும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மறுபடியும் என்ன செஞ்சாராம், ஜெனிப்பித்தார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்களை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அதை தான் சொல்றாரு. அவங்க கிட்ட இந்த இயேசு கிறிஸ்து மேல அவங்க வச்சிருக்கிற விசுவாசத்தினால அவங்க எல்லார் மேலேயும் அன்புள்ள விசுவாசிகளாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க நம்பிக்கையில உறுதியா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவாகணுன்றதுக்காக தான் நம்மளை மறுபடியும் என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து பிறக்க செய்தார். நியூ கிரியேஷனாக நம்ம மாற்றினார், புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றி இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? பேதுரு அதை தான் சொல்றாங்க. இங்கேயும் இந்த சபையார் இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறார். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறார், என்னென்ன விஷயங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார் அப்படின்றத நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு முறை அங்கிள் வாசிச்சிருங்க. 9லிருந்து 14 வரைக்கும் வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை சஜஸ்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணாரு நீங்க எனக்கு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அங்கிள் வாசிங்க 9லிருந்து 14 வரைக்கும். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கின வரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இப்போ நீங்க வாசிட்டீங்க திரும்ப ஒரு தடவை. இப்போ நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, என்னென்ன விஷயங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், இந்த கொலோசிய சபை விசுவாசிகளுக்காக என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபம் பண்றார் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஒவ்வொரு கனி கொடுக்கக்கூடிய இல்ல நற்கிரியைகளை எஃபெக்டிவா செய்யக்கூடியவர்களாக அவங்க மாறணும்னு ஜெபம் பண்றாரு. ஆனா அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் என்னென்ன விஷயங்கள் ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விஸ்டம், எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய விவேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விவேகம்னா அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. சரிங்களா? கெயின் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்படி பெற்றுக்கொள்வதனால என்ன விளைவு வருமா? தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவர் என்ன பண்றாரு பாருங்க, நீங்க பிரேயரை ஒரு ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க. இந்த வாரம் ஹோம்ஒர்க் இருக்கு, அடுத்த வாரம் நீங்க என்ன செய்யுங்க அதை எனக்கு சொல்லணும். இந்த பிரேயரை நீங்க எப்படி படிக்கணும்னா, எதுக்காக ஜெபம் பண்றாருன்றத லெஃப்ட் சைடு காலம்ல எழுதிக்காங்க. ரைட் சைடு காலம்ல அந்த பிரேயர் பாயிண்ட் நிறைவேறிச்சுன்னா என்ன நடக்கும்ன்றத ரைட் சைடுல எழுதுங்க. எல்லாத்துக்குமே அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றாரு.
உதாரணத்துக்கு நீங்க ஞானமும் விவேகமும் உள்ளவங்களா மாறினீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஸோ அவுட்கம் என்னது? தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ளணும். அதுக்கு இவங்களுக்கு என்ன வேணும்? ஞானமும் ஆவிக்குரிய விவேகம் வேணும். ஸோ அவர் எதுக்காக ஜோம் பண்றாரு? ஞானமும் ஆவிக்குரிய விவேகம் உங்களுக்கு வேணும்னு ஜோம் பண்றாரு. அது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? தேவனுடைய சித்தத்தை அவங்க என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நீங்க எப்படி பண்ணணும்னா 2 காலம் போட்டுக்கணும். சரிங்களா? 2 காலம் போட்டுக்கணும். இந்த 2 காலம்ல இந்த பக்கம் ப்ரேயர் பாயிண்ட், இந்த பக்கம் அதனுடைய விளைவு, ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்காக ஜோம் பண்றாரு. விளைவு என்னது? காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியுது? அறிந்து கொள்ள முடியுது. இது மாதிரி நீங்க அடுத்தடுத்து என்ன ப்ரேயர் பாயிண்ட், அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு என்ன ரிசல்ட்டு, அதை சொல்லி சொல்லி ஜோம் பண்றாரு. ரொம்ப அருமையா ஜோம் பண்றாரு. அதை நீங்க என்ன செய்யுங்க? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த ப்ரேயரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? ஸோ 14th verse வரைக்கும் வாசிங்க. அதுல என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட் அவர் ப்ரேயர் பண்றாருன்னு பாருங்க. அதுக்கு என்ன ரிசல்ட் அந்த பக்கம் வருதுன்றதை பாருங்க. ஏன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ முடிக்க முடியாது என்னால். அதனால நீங்கள் அதை படிச்சுட்டு வாங்க. நம்ம அதை பற்றி அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். எஃப்எஃப்ரா வந்து பவுல் டீச் பண்ண மாதிரியே பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா உண்மையுள்ள ஊழியக்காரன்னு சொல்றாரு இல்லையா? அவர் சொல்றாரு இஸ் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வெறும் எஃப்எஃப்ரா மட்டும் தானே, வேற யாராவது இருந்திருக்கலாம், டீம் இருந்திருக்கலாம். ஆனா இங்க எப்பாப்பிரா தான் அங்க மெயின் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்காரு? செயல்பட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் பேரை வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. 2வது நம்ம வாசிச்சோம் போன வாரமே, எப்பாப்பிரா தான் அங்க இருக்கிற விஷயங்களை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்றாரு? பவுல் கிட்ட சொல்றாரு. ஸோ அதை வந்து பவுல் வந்து எப்பாப்பிரா மூலமா தான் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அதுக்கான ரெஸ்பான்ஸா அந்த கடிதத்தை எழுதி தீகிக்கு கையில கொடுத்து விடுறாரு. இன்ஃபேக்ட் கொலோசே சபையில வந்து பிலமோன் இருக்கிறத நம்ம பாக்குறோம். பிலமோனும் ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஸோ எப்பாப்பிரா இருக்கிறாரு, அங்க ஒரு சபை இருக்கு, அந்த சபையில வந்து மூப்பர்கள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு டீமா தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல எப்பாப்பிரா வந்து பவுலினுடைய சீஷனாக இருக்கிறார். அதாவது பவுல் இடத்துல கற்றுக்கொண்டவராக என்ன செய்யறார்? இருக்கிறார். அதை ஃபெய்த்ஃபுல்லா என்ன செய்யறாரு? அவர் அங்க கன்வே பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றது அப்போஸ்தலனாகிய பவுலே மெச்சுகிறத நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த சபையில மட்டும்தானா இல்லை வெளியில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அட்ரஸ் பண்றாரு? நிறைய சபைகளை சுற்றி இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எபேசியருக்கு எழுத நிருபத்தை எழுதும் போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிரச்சனைகளை வந்து எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தில் எழுதும் போதும் சில விஷயங்களை வந்து எழுதுறாரு. கொரிந்தியர் எழுதும் போதும் எழுதுறாரு. ஸோ எல்லா சபையிலுமே என்ன ஒரு நமக்கு மெயினாக பிரச்சனை என்னன்னா, சபைகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, நாம் வாழுகிற கலாச்சாரம், நம்ம எப்படி பிராட்டப் பண்ணப்பட்டிருக்கிறோம், என்ன கலாச்சாரத்தில் வளர்க்கப்படுறோம். யூத கலாச்சாரத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ரைட்டு, ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னுவாங்க. புறஜாதி வளரும்போது நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வளரலையே, நாங்கள் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு இவங்க நிற்பாங்க. ஆனால் நாங்கள் நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? கேட்டு வளர்ந்துருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? வாழ்வோம்னு இவங்க நிற்பாங்க. என்னதான் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற கலாச்சார தாக்கங்களினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது கொலோசே சபையில இருந்தது. அதற்கான ரிப்ளையா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டர் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. ஆனால் இதில் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ ஜென்டைல்ஸ் இப்போ புறஜாதிகள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவங்க அந்த ஜூஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இது ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, கடினப்படுவாங்க. ஆமாம் எல்லா இடங்களையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதான் வாசிக்கிறோம். ஏற்றுக்கிறோம். இப்போ சில அந்த இதுலேருந்து அந்த பேக்ரவுண்ட்ல வந்துவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதான் பார்க்குறோம். யூதர்கள் போயிட்டு சுவிசேஷம் சொல்லுவாரு. 2 பேர் இருக்கிறாங்கல்ல சபையில், 2 பேர். ஆமாம் 2 பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பிரச்சனைகள் வருது. சபைன்னு அதாவது அன்னைக்கு வந்து யூதர்கள் வந்து ரோமாபுரி வந்து எவ்வளோ பெரிய கிங்டமா இருந்துச்சோ, ரோமன் எம்பையர் இருந்துச்சோ, எல்லா பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டவங்களா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. யூதர்கள் எல்லா இடங்களையும் இருந்தாங்க. ஸோ அப்போஸ்தலர்கள் மெயினாக போய் சுவிசேஷம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் யூதர்களை அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்க புறக்கணிப்பாங்க.
புறஜாதிகள் ஏற்றுக்கொள்வாங்க, சபை உருவாகும். அதுக்கப்புறம் யூதர்களில் அறிந்து கொள்கிறவங்களும் சில பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க, அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகும். அதை வந்து இது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆதியிலேருந்து அதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ இது இயற்கையாகவே அன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ அந்த தீம்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சிங்களா, கருப்பொருள்கள் என்ன புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அந்த கருப்பொருள்களை பேஸ் பண்ணி 4ஆக இந்த புக்கை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அந்த 4 டிவிஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஓப்பனிங் ப்ரேயர்ஸை தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதுவும் 2 ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் தான் படிச்சிருக்கிறோம். அது வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். ஸோ செகண்ட் ப்ரேயர் வந்து நம்ம இன்னும் படிக்கல. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர் பண்ண ஜெபம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்ணாருன்றதையும், அந்த விஷயங்கள் நடந்தால் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றதையும் அவர் என்ன செய்கிறாரு, சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரு. அதையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வாங்க. கம்மிங் வீக் நம்ம அதை குறித்து என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். ஆமென். அருண் ப்ரேயர் பண்ணு. நாம் ஜெபித்து இந்த வேதாராய்ச்சி கூடிய முடிவு செய்வோம். மகா கிருபையும் இருக்கும் இந்த அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையில் சாமி நம்முடைய சமூகத்தில் சிறுமலையாய் கூடி வந்து நாங்கள் சாமி கொலைசை பட்டணத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, வேதத்தில் பவுல் சாமி அவங்களுக்காக ஜெபித்த விதானத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, இன்னும் அதில் இருக்கிற அவுட்லைன்ஸையும் சாமி நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பாட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் சாமி நாங்கள் இங்கே விட்டுவிடாதபடி நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு சென்றும் அதுக்கு தியானம் செய்து இன்னும் எங்களுக்கு வளர்ச்சியால் நீங்கள் கிளவு பழக்கம் உதவி செய்யுங்கள் சாமி. எங்களுக்கு நீங்கள் தந்த இவ்வளோ பெரியான ஸ்லாக்கியத்துக்காக உங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அதே போல் சகோதரன் மூலயமா நீங்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிற விதமான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாகும் சகோதரன் சாமி அனைத்து இடங்களில் படுத்தப்படவும் நீங்கள் கிளவு பழக்கம் உதவி செய்யணும். கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தரும் சாமி நீங்கள் மேற்கூறுங்க சாமி. நாங்கள் உங்கள் சித்தமானால் இன்னொரு வேதாராய்ச்சிக்குரிய நாங்கள் விதமாக சேர்ந்து சாமி இன்னும் வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் கிரிய பார்த்து உதவி செய்யுங்க. வேலை சாமி நாங்கள் கலைந்து எங்களுடைய வீடுகளுக்கு செல்கிறோம், தெரியாத முட்டாலும் நீங்கள் கூட வழிநடத்த உதவி செய்யுங்க. எங்கள் மீட்பெறும் அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம், ஜீவன பிதாவே. ஆமென்.